வணக்கம். முக்கிய செய்திகள். செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்களின் நினைவு நாள் நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு புதுச்சேரியில் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவக்கொழுந்து, ராஜவேலு, ஏ.கே.டி. ஆறுமுகம், ஐயப்பன், மோகன்தாஸ், விக்னேஷ் கண்ணன், சாய்ஜி சரவணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு நேரு அவர்களின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ஈகை, தியாகம் மற்றும் சகிப்புத்தன்மையின் முக்கியத்துவத்தை உலகிற்கு உணர்த்தும் உன்னதமான திருநாளே பக்ரீத் பண்டிகையாகும். நம்மிடம் உள்ளவற்றை பிறருடன் பகிர்ந்து கொள்வதன் மூலம் உண்மையான மகிழ்ச்சியை அடைய முடியும் என்பதை இந்நாள் நமக்கு நினைவூட்டுகிறது. இந்நன்னாளில் அனைவரிடமும் அன்பு பாராட்டி மனித நேயத்தை போற்றி வளர்க்க நம் அனைவரும் ஒன்றிணைந்து உறுதியேற்போம். எனது அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு என் இதயம் கனிந்த பக்ரீத் திருநாள் நல்வாழ்த்துக்கள் என்றும் மக்கள் சேவையில் நேரு என்கின்ற குப்புசாமி, சட்டமன்ற உறுப்பினர், உருளையன்பேட்டை தொகுதி, நேயம் மக்கள் கழகம். இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்களின் நினைவு நாள் நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் வைஷாலி வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் அலங்கரிக்கப்பட்டிருந்த நேருவின் திருவுருவப் படத்திற்கு புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் மற்றும் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள முன்னாள் பிரதமர் நேரு அவர்களின் உருவ சிலைக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அப்படியே நில்லுங்க, அப்படியே நில்லுங்க, அப்படியே எல்லாம் நில்லுங்க, எல்லாம் நிக்க. நாட்டு மக்கள் அனைவரும் எரிபொருள் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் வீட்டிலிருந்து வேலை செய்யும் திட்டங்களை மாநிலங்கள் செயல்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் அறிவுறுத்தியதைத் தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களில் பொது போக்குவரத்து பயன்பாட்டை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக மாநில தலைவர் ராமலிங்கம் அறிவுறுத்தலின்படியும் மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா ஆலோசனையின்படியும்
நகர மாவட்ட தலைவர் தங்களது அன்றாட பயணங்களில் 4 சக்கர வாகன பயன்பாட்டை தவிர்த்து மக்கள் பயன்படுத்தும் தனியார் பேருந்துகளில் பயணம் செய்ய முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் நேரம் கிடைக்கும்போது பொது போக்குவரத்தில் பயணம் செய்து மக்கள் எவ்வாறு பயணம் செய்கிறார்கள் என்பதை நேரடியாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். மக்கள் தாங்கள் தேர்ந்தெடுத்த சட்டமன்ற உறுப்பினர் தங்களுடன் பயணம் செய்வதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வார்கள் என்றும் குறிப்பிட்டார். இந்த பயணத்தில் பாஜக நகர மாவட்ட பொதுச் செயலாளர் சீனிவாச பெருமாள், ஆனந்த் பாஸ்கர் மற்றும் நகர மாவட்ட செயலாளர் மோகன் ஆகியோர் உடன் பயணித்தனர். நகர மாவட்ட தலைவர் என்ற முறையில் நமது புதுச்சேரி அரசில் இருக்கும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் ஒன்று வைக்கிறேன். நீங்க எல்லாருமே மாசத்துல ஒரு தடவையாவது உங்க சட்டமன்றத்துக்கு உட்பட்ட ஒரு தனியார் பேருந்தோ இல்ல அரசு பேருந்தோ அதுல நீங்க உங்களோட பயணத்தை நீங்க வச்சீங்கன்னா மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வா இருக்கும். நம்மளோட சட்டமன்ற உறுப்பினர் நம்ம கூட பயணம் செய்யறான்ற ஒரு மனநிகழ்ச்சியும் இருக்கும். அதனால இந்த நிகழ்ச்சியை இப்பவே நாங்க ஆரம்பிக்கிறதா இருக்கிறோம். என்னுடைய பயணம் செய்யறது நம்ம சீனிவாச பெருமாள் என்னோட ஜெனரல் செக்ரட்டரியும், ஆனந்த பாஸ்கர் என்னோட ஜெனரல் செக்ரட்டரியும் இன்னைக்கு பயணம் செய்ய போறாங்க. இதன் மூலமாக நகர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகியும் அவங்களுக்கு தேவை ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் தனியார் பேருந்து மற்றும் அரசு பேருந்தில் பயணம் செய்வார்கள் என்பதை இந்த சமயத்தில் உங்களுக்கு நான் தெரிவித்துள்ளேன். நன்றி, வணக்கம். மனிதநேய மக்கள் கழக தலைவரும் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான நேர் என்கின்ற குப்புசாமி அவர்களின் பிறந்தநாள் விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் புதுவை வள்ளலார் அமைப்பின் ரஜினி ராஜேந்திரன் நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அப்போது வழக்கறிஞர் முத்துக்குமரன் உடனிருந்தார். இதனைத் தொடர்ந்து தீபம் தொலைக்காட்சியின் மேலாண் இயக்குநர் கந்தன் நாராயணசாமி பூங்கொத்து வழங்கி சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் தீபம் தொலைக்காட்சி இயக்குநர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கடற்கரை பகுதியில் தவறவிட்ட ரூபாய் 70,000 மதிப்பிலான விலை உயர்ந்த மொபைல் போனை கடலோர காவல் படையினர் உரியவரிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரி கடற்படையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த லைஃப் கார்டு ரமேஷ் பழைய கோர்ட் வளாகம் எதிரே உள்ள கடற்கரை பகுதியில் கீழே கிடந்த மொபைல் போனை கண்டெடுத்தார். அதனை அவர் உடனடியாக கடலோர காவல் படை இன்ஸ்பெக்டர் தியாகராஜனிடம் ஒப்படைத்தார். இதனை அடுத்து கடலோர காவல் படையினர் மேற்கொண்ட விசாரணையில் அந்த மொபைல் போன் ஆந்திர மாநிலம் திருப்பதியை சேர்ந்த மகாலட்சுமி என்பவருடையது என்பது தெரிய வந்தது. குடும்பத்துடன் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்திருந்த போது அவர் மொபைல் போனை தவறவிட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மகாலட்சுமியை கடலோர காவல் நிலையத்திற்கு வரவழைத்து லைஃப் கார்டு ரமேஷ் மூலமாகவே மொபைல் போன் உரியவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் ரமேஷின் நேர்மையை பாராட்டி இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் மற்றும் காவல்துறையினர் அவருக்கு சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தனர். காரைக்கால் அருகே திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பணேஸ்வரர் சுவாமி ஆலயத்தில் வைகாசி விசாக பிரம்மோற்சவ விழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இவ்வாலயத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் அனுகிரக மூர்த்தியாக அருள்பாலித்து வருகிறார். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ செண்பக தியாகராஜர் யாதஸ்தானத்திலிருந்து உன்மத் நடனமாடி ஆலய பிரகாரங்களை வலம் வந்து திருத்தேரில் எழுந்தருளினார். அதனைத் தொடர்ந்து அதிகாலை சிறப்பு பூஜைகளுடன் ஸ்ரீ நீலோத் பாலாம்பாள், ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ சுப்பிரமணியர், ஸ்ரீ செண்பக தியாகராஜர் மற்றும் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் தேர்களை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். தேரோட்டத்தின் போது கேரள பாரம்பரிய செண்டு மேளம், தமிழர் பாரம்பரிய தாரை தப்பட்டை மற்றும் மங்கள வாத்தியங்கள் முழங்க சிறப்பாக நடைபெற்றது. நல்லாறு தியாகேசா என்ற பக்தி முழக்கங்களுடன் பக்தர்கள் தேர்களை இழுத்தனர். நாகை, காரைக்கால், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் திருநள்ளாற்றில் குவிந்தனர். விழாவில் தர்மபுர ஆதீன கட்டளை ஸ்ரீமத் சிவகுருநாத தம்பிரான் சுவாமிகள், சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரன், மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன், ஆலய நிர்வாக அதிகாரி சுப்பிரமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தேர்களை வடம் பிடித்து இழுத்தனர். மேலும் வரும் 28ஆம் தேதி இரவு சனீஸ்வர பகவான் தங்க காக்கை வாகனத்தில் வீதி உலா நடைபெறவுள்ளதுடன் 29ஆம் தேதி தெப்போற்சவம் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது.
தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட மோகன் நகர் பகுதியில் நீண்ட காலமாக பழுதடைந்த கழிவுநீர் வாய்க்காலை சீரமைக்காததை கண்டித்து நேய மக்கள் கழகம் சார்பில் மாபெரும் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. அப்பகுதி மக்களிடமிருந்து தொடர்ந்து வந்த புகார்களை அடுத்து தட்டாஞ்சாவடியின் எதிர்காலம் என அழைக்கப்படும் நேயம் மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகம் தலைமையில் இந்திரா காந்தி சிலை, குழந்தைகள் மற்றும் மகளிர் மருத்துவமனை அருகே போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த சுனில், லோகநாதன், கலைசெல்வி, ராஜா உள்ளிட்டோர் மற்றும் நேய மக்கள் கழக நிர்வாகிகள் மணிமாறன், பாலன், நீலகண்டன், திலகர் நகர் ராஜா, மணி, கந்தவேல், குணா, ரவி, சங்கர், பாலாஜி, குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். போராட்டத்தை கைவிடுமாறு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கோரிக்கை விடுத்ததை தொடர்ந்து விநாயகம் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். நாளை முதல் பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. தொடர்ந்து பேசிய விநாயகம், தட்டாஞ்சாவடி தொகுதி அனைத்து துறைகளிலும் புறக்கணிக்கப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறை, மின்சாரத்துறை, சுகாதாரத்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் தொகுதி மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ளது என்று குற்றம் சாட்டினார். மேலும் சீரமைப்பு பணிகள் விரைவாக நடைபெறவில்லை என்றால் போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம் என எச்சரிக்கை விடுத்தார். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தனது பக்ரீத் வாழ்த்து செய்தியில் அன்பும் அமைதியும் தியாகமும் மனித குலத்தின் உயர்ந்த பண்புகள் என்பதை உலகிற்கு உணர்த்தும் புனித திருநாளான பக்ரீத் பெருநாளை முன்னிட்டு புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும், வில்லியனூர் தொகுதி மக்களுக்கும், இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் என் இதயம் கனிந்த பக்ரீத் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவனின் கட்டளைக்கு முழுமையான கீழ்ப்படிதலும் மனிதநேய தியாகத்தின் மகத்துவத்தை கொண்டாடும் திருநாளே பக்ரீத் ஆகும். திருக்குரான் மற்றும் நபிகள் நாயகம் அவர்கள் போதித்தது போல் அன்பு, கருணை, ஈகை, சகோதரத்துவம் மற்றும் மனிதநேயம் என்பவையே உண்மையான இறைபக்தியின் அடையாளங்களாகும். இந்த புனித நாளில் மத நல்லிணக்கம், சமூக ஒற்றுமை, பரஸ்பர அன்பு மற்றும் மனிதநேயம் மேலும் வலுப்பெற வேண்டும் என்று மனமார பிரார்த்திக்கிறேன். பக்ரீத் திருநாள் ஒவ்வொரு இல்லத்திலும் அமைதி, ஆனந்தம், வளம் மற்றும் இறையருள் பொங்கட்டும் என சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தனது பக்ரீத் வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். கிறிஸ்ட் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பிளேஸ்மெண்ட் துறை சார்பில் ட்ரீம் ஆஃபர் டே 2026 வேலைவாய்ப்பு பணியாணை வழங்கும் விழா கல்லூரி அரங்கத்தில் நடைபெற்றது. சாம்பால் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் சாம்பால் மாணவர்களுக்கு பணி ஆணைகளை வழங்கினார். கல்லூரி முதல்வர் அன்பழகன் விழாவிற்கு தலைமை தாங்கினார். 2025-2026 கல்வியாண்டில் 30க்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் கல்லூரியில் வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்தியதுடன் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பணியில் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். MRF, டாடா எலக்ட்ரானிக்ஸ், கேட்டர்பில்லர், ராயல் என்ஃபீல்டு உள்ளிட்ட நிறுவனங்களில் மாணவர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். குறிப்பாக MRF நிறுவனத்தில் 48 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் மாணவர்களுக்கு சிறப்புரையாற்றினார். மேலும் வேலைவாய்ப்பு அதிகாரி பிரதாப் ராமச்சந்திரன் வேலைவாய்ப்புத் துறையின் ஆண்டறிக்கை வாசித்தார். நிகழ்வில் பேராசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். காரைக்காலை அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பாரணீஸ்வரர் சனி பகவான் ஆலயத்தில் அபயஹஸ்த முத்திரையுடன் தனி சந்நிதியில் அருள்பாலிக்கும் சனீஸ்வர பகவானை தரிசிக்க இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர். இத்தேவஸ்தானத்தின் வைகாசி விசாக பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. விநாயகர், முருகர், தியாகராஜர், நீலோத்பாலாம்பிகை மற்றும் சண்டிகேஸ்வரர் என அலங்கரிக்கப்பட்ட 5 தேர்களையும் சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகர் வடம் பிடித்து இழுத்தார். அதனைத் தொடர்ந்து தேரோட்டத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு மேலவீதியில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் 5000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்றனர். மேலும் திருநள்ளாறு கோயிலுக்குட்பட்ட 5 கிராமங்களைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட முக்கியஸ்தர்களுக்கு சால்வை அணிவித்து வேட்டி வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம், தொகுதி தலைவர் பாலமுருகன் உள்ளிட்ட ஏராளமான பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். மறைந்த வன்னியர் சங்க தலைவர் காடுவெட்டி குருவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கதிர்காமம் தொகுதி வன்னியர்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பாக நினைவஞ்சலி செலுத்தும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் 100க்கும் மேற்பட்ட இயக்கத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் இவ்விழாவிற்கு புதுச்சேரி மாநில வன்னியர் சங்க தலைவர் நரசிம்மன் மற்றும்
புதுச்சேரி பாமக மாநில அமைப்பாளர் கணபதி ஆகியோர் நினைவஞ்சலி விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து நினைவு தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கதிர்காமம் தொகுதி வன்னியர்கள் பாதுகாப்பு இயக்கத்தினர் செய்திருந்தனர். ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட அரங்கனூர் பகுதியில் புதுச்சேரி மாநிலம் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டத்தின் பராமரிப்பில் உள்ள RC-18 அரங்கனூர் முதல் பாகூர் வரை உள்ள சாலையில் வடிவ வாய்க்கால் மறு கட்டமைப்பு பணியை தொடங்குவதற்காக அரசு நிதியில் திட்ட மதிப்பீடு செய்து அரசின் அனுமதி பெற்று ரூபாய் 79,55,000 ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு அப்பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் சரவணன், இளநிலை பொறியாளர் கலைசெல்வன் மற்றும் ஒப்பந்ததாரர், ஊர் முக்கிய பிரமுகர்கள், NR காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டனர். கூடப்பாக்கத்தில் அமைந்துள்ள அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தானம் ஸ்ரீ பிடாரியம்மன் ஆலய திருவிழா நேற்று செவ்வாய்க்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ பிடாரியம்மன் திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து திருக்கல்யாண உற்சவத்தை கண்டுகளித்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது. மேலும் இரவு அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் சுவாமி திருவீதி உலாவும் நடைபெற்றது. மேலும் திருத்தேர் தேவீதி உலா நடைபெற்றது. திருவீதி உலா நடைபெற்றது. தேரோட்டத்தை புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ஆகியோர் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து ஆலயத்தில் முதல்வர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ஆகியோருக்கு பரிவட்டம் கட்டி மரியாதை செய்தனர். மேலும் தேரோட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், சங்கர் பாபு, ஜெயக்குமார், அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தானம் கோவில் நிர்வாக அதிகாரி நித்யலட்சுமி, காங்கிரஸ் பிரமுகர், ஊர் பெரியவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். 2வது ஆண்டாக தேரோட்டத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு சங்கர், சிவகுமார், ஹரிஹரன், சவுந்தரராஜன், செந்தில்குமார், கார்த்திக், செந்தில்முருகன் ஆகியோர் ஏற்பாட்டில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு கறி விருந்து பரிமாறப்பட்டது. விழாவில் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி சாரம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கங்கைமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேக ஆண்டு நிறைவு உற்சவ விழா நடைபெற்றது. அதன்படி காலை விக்னேஸ்வர பூஜை, கலச பூஜை மற்றும் புண்ணியாக வசனம், ஹோமம், பூர்ணாகுதி, தொடர்ந்து மகா அபிஷேகம் நடைபெற்று கலச புறப்பாடு மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழு தலைவர் விஸ்வநாதன், துணைத் தலைவர் ரவி, செயலாளர் தட்சிணாமூர்த்தி, பொருளாளர் மணிகண்டன் உள்ளிட்ட நிர்வாகிகள் செய்திருந்தனர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாற்றில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பணேஸ்வரர் தேவஸ்தானம் சனி பகவான் ஆலயத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் வைகாசி விசாக பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. தேரோட்டத்தை முன்னிட்டு திருநள்ளாறு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் சார்பில் 4 மாட வீதிகளிலும் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அன்னதான நிகழ்ச்சியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரன் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் திருநள்ளாறு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பெருந்தலைவர் ராமகிருஷ்ணன், தலைவர் செபஸ்டியன், செயலாளர் சசிகுமார், பொதுச் செயலாளர் குமரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அன்னதான நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று பயன்பெற்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ரெட்டனை கிராம தேவதையான ஸ்ரீ வெண்ணியம்மன் ஆலயத்தில் நடைபெற்று வரும் பிரம்மோற்சவ விழாவின் 5ஆம் நாள் நிகழ்ச்சியாக மயில் வாகனத்தில் ஸ்ரீ கௌமாரி அம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்.
மயில் வாகனத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ கௌமாரி அம்மனுக்கு மகாதீபாராதனை, நட்சத்திர தீபம், கும்ப தீபம், சத்திரங்கள் கொண்டு சோடசோபச்சாரம் மற்றும் பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ கௌமாரி அம்மன் கோவில் உட்பிரகாரத்தை வலம் வந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ வீரபத்ர சாமிகள் மற்றும் ஸ்ரீ கௌமாரி அம்மன் சுவாமிகள் இரவு வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஔவையார்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள மாரியம்மன் ஆலயத்தில் ஸ்ரீ ஜமத் கனி முனிவர் மற்றும் ஸ்ரீ ரேணுகாம்பாளுக்கு திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரை ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சென்றனர். திருத்தேர் கிராம வீதிகள் வழியாக வலம் வந்து மீண்டும் கோவிலை வந்தடைந்தது.